Welcome friends. UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 series போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 49. The number of collision made by one molecule per second should be equal to option A pi sigma square n mu, option B sigma pi square n u, option C sigma pi n square u, option D pi sigma n u. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 4 gaseous stateல collisionோட ப்ராப்பர்ட்டீஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா number of collision made by one molecule per secondக்கு ஒரு மாலிகுல்ல எவ்வளவு collision நடக்குது அப்படிங்கறது நம்மளோட கேள்வி. இது டைரக்ட் क्वेश्चन தான், சிம்பிள் क्वेश्चन தான். பட் இந்த क्वेश्चन எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ் சோனில இருந்து எடுத்திருக்காங்க. சில புக்ல வந்து இந்த u கொடுத்திருக்காங்களே, தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. சில புக்ல என்ன பண்ணுவாங்க, c கொடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்க சிக்மா ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களே, தட் இஸ் கொலிஷன் டயாமீட்டர். கொலிஷன் டயாமீட்டர் ஒரு சில புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா டீன் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பார்த்ததுமே ஐயோ நம்ம படிச்சது வரலையே அப்படின்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ டைரக்டா நம்ம கொலிஷன் பேராமீட்டர்ல நம்பர் ஆஃப் கொலிஷன் கால்குலேட் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு பை சிக்மா ஸ்கொயர் n u. ஓகேங்களா? சப்போஸ் இங்க u பதிலா என்ன கொடுத்திருக்கலாம், c கொடுக்கலாம். அதே மாதிரி சிக்மான்றது கொலிஷன் டயாமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா, d கூட சம்டைம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது கிளாரிட்டியா நம்ம வச்சுக்கணும். இது ஒரு சிம்பிள் டைரக்ட் क्वेश्चन தான். படிச்சோன்னா ஈஸியா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம். பிஎஸ் சோனில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 49க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பை சிக்மா ஸ்கொயர் n mu. Next question 50. The compressed gases can be cooled by option A isothermal expansion, option B adiabatic expansion, option C isothermal compression, option D adiabatic compression. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 4ல இருந்து எடுத்திருக்காங்க, gaseous state. ஸோ क्वेश्चन பார்த்ததும் என்னடா அப்படின்னு பார்ப்போம், ஏதோ நம்ம படிக்கலையே அப்படின்னு நினைப்போம். இது கொஞ்சம் இன்டீரியரா நம்ம யோசிக்கணும். ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ன்ற படிப்போம். ஓகேங்களா? லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸ்ல ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ன்ற ஒரு கான்செப்ட் படிப்போம். அதுல இருந்து இன்டீரியரா எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அங்க எப்படி அது கூலிங் சிஸ்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை பேஸ் பண்ண கான்செப்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ல என்ன நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு சைடுல என்ன இருக்குன்னா ஹை பிரஷர்ல கேசஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹை பிரஷர் ரீஜியன் வச்சுக்கோங்க. ஹை பிரஷர் ரீஜியன்ல கேசஸ் இருக்கு. இந்த ஸ்மால் ஹோல் வழியா என்ன பண்றேன்னா அந்த ஹை பிரஷர் ரீஜியன்ல இருக்கிற கேசஸை பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ணும் போது என்ன ஆகும், எங்க டு தி லோயர் பிரஷர் ரீஜியன். லோயர் பிரஷர் ரீஜியனுக்கு நான் என்ன பண்றேன்னா அந்த கேஸை பாஸ் பண்றேன். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க there is no heat change. ஹீட் சேஞ்ச் இல்லைனாவே அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அடியபேட்டிக் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு கேஸ் பாஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அடியபேட்டிக்ல கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். சேம் வே டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், அது அந்த டெம்பரேச்சர் லோயர் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், கூலிங் சிஸ்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுது ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஹையர் ப்ரெஷர்ல இருக்கிற கேஸஸை ஒரு ஸ்மால் ஹோல் வழியா நான் என்ன பண்றேன்னா லோயர் ரீஜியனுக்கு லோயர் ப்ரெஷர் ரீஜியனுக்கு நான் பாஸ் பண்ணும்போது அதனுடைய அடியபேட்டிக்கல கேசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ற கான்செப்டை சொல்றாங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்பொழுது அதனோட டெம்பரேச்சர் லோயர் ஆகும். ஸோ கூலிங் சிஸ்டமுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. ஸோ இங்க நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லைங்களா, அடியபேட்டிக்கலி எக்ஸ்பேண்ட். கேஸ்ல என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த பார்ட்ல இருந்து இந்த பார்ட் போகும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் அடியபேட்டிக்லி அங்க there is no heat change. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்க நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா adiabatically expand the gases in the
ஜூல் தாம்சன் எஃபெக்ட். அந்த பேஸ் பண்ணி தான் கேஸஸ் என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ இதுல இருந்து நம்ம கீ பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், கம்ப்ரஸ்டு கேஸ் எப்படி கூல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனால தான். ஸோ ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் நம்பர் 50 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஆன்சர் பி. Next question 51. The mean free path of a gas molecule is option A directly proportional to pressure, option B directly proportional to temperature, option C inversely proportional to temperature, option D directly proportional to volume. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் யூனிட் 4ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. கான்செப்ட் கேஷியஸ் ஸ்டேட்ல மீன் ஃப்ரீ பாத்தோட எஃபெக்ட் கேஸ் மாலிகுல். மோஸ்ட்லி இந்த 4th யூனிட்ல எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நம்ம வாட் இஸ் வாட்னு படிச்சிருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சிலபஸ் இருக்கிற கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கிளாரிட்டியா என்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாவே அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். மீன் ஃப்ரீ பாத்தை நம்ம என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒரு புக்ல ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்க. இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பை பூரியன் சர்மால இருந்து எடுத்துருந்துருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி சீன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சேம் வே பொல்யூஷன் நம்பர் இங்க எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா √2 பை d ஸ்கொயர் ஆவரேஜ் வெலாசிட்டி ரோ. இந்த ரோ என்ன என்ன கன்சிடர் பண்றாங்கன்னா ரோ ஈக்குவல் டு p பை kt சொல்லலாம். ஸோ அதை நம்ம எழுதும் போது என்ன ஆகும்னா 2√2 பை d ஸ்கொயர் c p. இந்த kt வந்து மேலே போயிடும். ஓகேங்களா. kt. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிட்டோம்னா kt பை √2 பை d ஸ்கொயர் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ மீன் ஃப்ரீ பாத்தோடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். நமக்கு 2 பேராமீட்டர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலேட் பண்ணியிருக்காங்க. வால்யூமுக்கு இங்கே சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம்னா மீன் ஃப்ரீ பாத் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர். இதுதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். இங்கே பாருங்க ப்ரெஷர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக பார்த்தா இதுவும் வராது. நமக்கு வால்யூமை ரிலேட் பண்ணவே இல்லை. ஸோ இதுவும் வராது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51க்கு ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.